ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ட் சீசன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபர். ஸோ அதுக்காக வீடியோ தான் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். ஸோ நம்ம ஆல்ட் சீசனை பற்றி ஃபுல்லாக நம்ம பேச போகிறோம். ஸோ ஒரு சைக்காலஜிக்கலாக நம்ம பேசலாம், சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு புதுசாக இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. பல அப்டேட் வந்து டெலகிராம்லேயும் போட்டுட்ருக்கோம், அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? வீடியோவில் சொல்ல முடியாத அப்டேட்லாம் வந்து டெலகிராமில் உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து ஆக்டிவாக இருப்பாங்க, சரிங்களா? ஓகே, நம்ம டாபிக் போகலாம். பிடிஎஸ் அப்டேட் வந்து நம்ம டெலகிராம்லேயே போட்டுட்டேன். ஸோ அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேராக டெலகிராமில் பார்த்துக்குங்க. இப்போ வந்து நம்ம ஆல்ட் சீசன் எப்போங்க ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஆக்சுவலாக வந்து ஆல்ட் சீசன் அப்படின்னா எது அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லுவோம்னா, இப்போ வந்து பொதுவாக இப்போ மார்க்கெட்டில் வந்து ஒரு 1000 காயின் இருக்குது, சரிங்களா? ஸோ 2000 மேலே 20,000 மேலே இருக்குது, சரிங்களா? பட் மேக்ஸிமம் ஒரு டாப் 500 அந்த மாதிரி காயின்லாம் இருக்குங்களா? ஸோ அந்த எல்லா காயினும் சரி, எல்லா காயினுமே வந்து பம்பை நோக்கி போயிட்டுருக்கோம், சரிங்களா? மேக்ஸிமம் வந்து ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா டாப் 100 காயின்லாம் வந்து ஒரு பம்பு நோக்கி போகும். பம்ப் ஆகிட்டே தான் இருக்கும். எந்த ஒரு டம்பும் வந்து நீங்கள் பார்க்க மாட்டீங்க அப்போது. ஸோ அதை வந்து நம்ம ஆல்ட் சீசன் சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா, புல் மார்க்கெட் எண்டில் தான் அங்கே நடக்கும், சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆல்ட் சீசன் அப்படின்னு எதை நம்ம சொல்லுவோம்னா, எல்லா காயினுமே ஒரே கோட்டில் பயணிக்கும், ஒரே பம்ப்பு நடக்கும், சரிங்களா? டம்பே இருக்காது. இப்போ இருக்கிற மாதிரி கரண்ட் மார்க்கெட் சுச்சுவேஷன் மாதிரி இருக்காது. ஒரு காயின் டம்ப் ஆகுதுன்னா ஒரு காயின் சைடுவேல போகுது, ஒரு காயின் டம்ப் ஆகுது அப்படின்ற ஒரு சினாரியோ வந்து ஆல்ட் சீசனில் இருக்காது, சரிங்களா? ஸோ இந்த ஆல்ட் சீசன் தான் வந்து நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. நான் ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன். ஆல்ட் சீசன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது ஒரே ஒரு காரணம் என்னென்னா, நீங்கள் ஹோல்டு பண்ணியிருக்கிற காயினை பொறுத்து தான் இருக்குது, சரிங்களா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன், நான் மேக்ஸிமம் அடிக்கடி சொல்லிட்டு வரேன்னா, ஓல்டு காயின் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க, ஹோல்டு காயின் வந்து ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஆல்ட் சீசனில் தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆல்ட் சீசன் வந்து எண்டு வருது பார்த்தீங்களா? ஸோ ஆல்ட் சீசன் வந்து எண்டு வருது பாருங்கள், அந்த 1 மந்த் 1.5 பீரியடு 2 மந்த்து. ஸோ அந்த பீரியடில் தான் வந்து ஆல்ட்டு ஓல்டு காயினில் வந்து பர்ஃபார்ம் பண்ணும். மற்ற வந்து நியூ காயின்லாம் வந்து புல் மார்க்கெட் பிகினிங்கிலிருந்தே பர்ஃபார்ம் பண்ணும், ஓகேங்களா? புல் மார்க்கெட்டு பிகினிங்லேருந்தே வந்து நியூ காயின்லாம் பர்ஃபார்ம் பண்ண தொடங்கிடும். அது கிராஷ் ஆகுது, அது வேறு விஷயம். ஆனால் பர்ஃபார்ம் பண்ணுறது வந்து நியூ காயின் வந்து பிகினிங்லேயே பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ நிறைய பேர் வந்து ஆல்ட் சீசன் எப்போ வரும் அப்படின்ற கேட்குறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அவங்க ஹோல்டு பண்ணியிருக்கிற காயின் வந்து பர்ஃபார்ம் பண்ணாத ஒரு பண்ணாமல் இருக்கிறது தான் ஒரு ரீசன். ஏன் அப்படின்னா, அவங்க மேக்ஸிமம் வந்து ஓல்டு காயினாக ஹோல்டு பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் ஒரு 80% கிட்ட, சரிங்களா? இல்லைனா 100% கூட சொல்லலாம். ஓல்டு காயின் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன் வந்து ஓல்டு காயின் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, ரீட்டைலர் மைண்ட் செட் எப்போவுமே வந்து ஓல்டு காயின் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் இருக்கும், சரிங்களா? ஸோ நியூ காயினுக்கு வர்றதுக்கு மேக்ஸிமம் ரீட்டைலர் வந்து விரும்ப மாட்டாங்க. பிகாஸ் என்னென்னா, ஒரு சைக்காலஜிக்கலாகவே மைண்டு வந்து டைரெக்டாக வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி பழகின விஷயத்தில் தான் நம்ம வந்து மூளை வந்து சீக்கிரம் வந்து இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதனால ஓல்டு காயின்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்த காயின், பழகின காயின், ஸோ நம்ம மைண்டில் ரிஜிஸ்டர் ஆன காயின், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம மைண்டே சொல்லும். இப்போ வந்து இந்த ஒரு சினாரியோ வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நியூ காயினுக்கு நான் போகணும் அப்படின்னா, இப்போ ஓல்டு காயினுக்கு நீங்கள் வச்சுருப்பீங்க, சரிங்களா? ஸோ அதை மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போகிறதுக்கு உங்கள் மைண்ட் வந்து விடாது. ஸோ அதனால தான் மேக்ஸிமம் வந்து ஓல்டு காயினில் வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதனால தான் ஆல்ட் சீசன் எப்போ வரும் நிறைய பேர் கேட்டிருக்கிற ரீசன் வந்து இதுதான். ஓல்டு காயினை ஹோல்டு பண்ணியிருக்கிறது ரீசன் அதுதான், சரிங்களா? பட் நான் இப்போ சொல்கிறேன்,
பெப்பே காயின் எடுத்துங்க, சொலனா காயின் எடுத்துங்க, ரூனே காயின் எடுத்துங்க, ஃபேண்டம் ஓல்டு காயின் தான். பட் அதுவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. சரிங்களா? மேக்ஸிமம் வந்து நியூ காயின்லாம் பாருங்க. நியூ காயின்லாம் எந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு. நிறைய இருக்குது நியூ காயின்லாம். ஓகேங்களா? ரியோ இருக்குது, டியோன்னு இருக்குது, அப்புறம் வந்து ட்ரையாஸு 20x போயிருச்சு. ஸோ வந்து இதெல்லாம் 20x இப்போது மேக்ஸிமம் ரீட்டைலர் வந்து புல் மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ணுறதே வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 5xலேருந்து 10x தான். பட் நிறைய 20xக்கு மேலே பர்ஃபார்ம் பண்ண நியூ காயின்லாம் இருக்குது. பிகாஸ் என்னென்னா மார்க்கெட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, பட் அவங்க ஹோல்டு பண்ணல. அதனால் ஆல்ட்டு சீசன் வந்து அவங்க கண்ணுக்கு தெரியலை. ஓகேங்களா? இதுதான் ஒரு ரீசனு. நீங்கள் வந்து நல்லா கவனிச்சுக்கணும். ஆல்ட்டு சீசன் எண்டில் தான் உங்கள் ஓல்டு காயின் பர்ஃபார்ம் பண்ணும். இப்போ பர்ஃபார்ம் பண்ணாது. நான் அடிக்கடி சொல்லிட்டு வரேன். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். ஏன்னா ஏன் வந்து ஆல்ட் சீசன் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க, ஆல்ட் சீசன் எப்போ வரும்ன்ட்டு. ஆக்சுவலாக புல் மார்க்கெட்டு தொடங்கினோடனே ஆல்ட் சீசன் வந்துடும். ஓகேங்களா? புல் மார்க்கெட் வந்து பியர் மார்க்கெட் முடிஞ்சு புல் மார்க்கெட் தொடங்குச்சு பார்த்தீங்களா, அப்போவே ஆல்ட் சீசன் வந்துடும். ஆனால் சர்டன் காயினுக்கு வரும், சர்டன் காயினுக்கு வராது. எண்ட் ஆஃப் த புல் மார்க்கெட்டில் தான் வந்து எல்லா காயினும் ஒரே நேர்கோட்டில் பம்ப் ஆகும். அதைத்தான் நீங்கள் ஆல்ட் சீசன் சொல்லுவோம் நம்ம. சரிங்களா? பட் அந்த சீசன் இன்னும் வரலை. அந்த சீசன் வரும்பொழுது மட்டும்தான் பழைய காயின்லாம் பர்ஃபார்ம் பண்ணும், புது காயினும் சேர்த்து பர்ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? புது காயினில் நல்ல க்ரோத்து கொடுக்கும், பழைய காயின் ஓரளவு க்ரோத்து கொடுக்கும். இதுதான் வந்து மார்க்கெட்டோட சைக்காலஜிக்கலாக மார்க்கெட் ஓல்டு காயின்லாம் நியூ காயின்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது, ஆல்ட் சீசன்னா என்ன. ஸோ இதுதான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம பார்க்க வேண்டியது. ஓகேங்களா? பட் நீங்கள் ஓல்டு காயின் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா கவனிச்சுக்குங்க. எண்ட் ஆஃப் த புல் மார்க்கெட்டில் தான் ஓல்டு காயின் நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம். அப்போ ஓல்டு காயின் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்பொழுது நீங்கள் ஆல்ட் சீசன் ஸ்டார்ட் ஆகிருச்சுன்னு நினைக்கக்கூடாது. அதில் தான் நீங்கள் மாட்டிக்கிறீங்க. ஓகேவா? ஆல்ட் சீசன் ஸ்டார்ட் ஆகிருச்சுன்னு நினைக்கக்கூடாது. ஆல்ட் சீசன் முடிய போகுதுன்னு நினைக்கணும். ஓல்டு காயின் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் பொழுது ஆல்ட் சீசன் முடிய போகுது. அதுதான் மீனிங். ஓகேவா? ஸோ இது வந்து நான் அடிக்கடி சொல்லிட்டு வரேன். நம்ம வீடியோவில் இதுவரையும் நான் கிளியராக சொன்னதில்லை. அதனால் சரி, இவ்வளோ நாள் கழிச்சு ஒரு வீடியோவை நான் அது மேக் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போங்க ஆல்ட் சீசன் வரும்னு சொல்லிட்டு. இதாங்க ஒரு ரீசனு. ஓகேவா? நியூ காயின், ஓல்டு காயின், இந்த ரெண்டுத்துக்கும் எது ஹோல்டு பண்ணியிருக்கீங்களோ அதுதான் ஆல்ட் சீசன். இப்போ வந்து ரியோலாம் சில பேர் ஹோல்டு பண்ணியிருப்பாங்க, ட்ரையாஸ் ஹோல்டு பண்ணியிருப்பாங்க, அலப்பியும் அந்த மாதிரி காயின்லாம் ஹோல்டு பண்ணியிருப்பாங்க. சில காயினில் வந்து 20xக்கு மேலே பர்ஃபார்ம் பண்ணிச்சு. அப்போ நான் ஒன்று கேட்குறேன், இப்போ அவங்களுக்கு ஆல்ட் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகலையா? ஸோ அவங்க ப்ராஃபிட் எடுக்கலைன்னா ப்ராஃபிட் எடுத்துட்டாங்க. ஓகேவா? ஒரே ஒரு ரீசன், ஓல்டு காயின் ஹோல்டு பண்ணியிருக்கிறது தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அது வந்து எண்ட் ஆஃப் த புல் மார்க்கெட்டில் தான் அந்த பர்ஃபார்ம் பண்ணோம். நீங்கள் வேணால் கவனிச்சிங்க. அதுதான் நடக்குது மார்க்கெட்டை சைக்கிளில் அதான் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஒன்றும் கவலைப்பட வேணாம். ஓல்டு காயின் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் பொழுது எண்ட் ஆஃப் த சீசன் வந்து முடிய போகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து எல்லோரும் உஷாராக இருந்துங்க. ஓகேவா? அப்போ வந்து எல்லோரும் வந்து ஃபோம் ஆகிடாதீங்க. சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அப்போ வந்து எல்லா மூளைக்கு பேசப்படும். ஆனால் அந்த சீசன் ஸ்டார்ட் ஆனது வந்து ஓல்டு காயின் பர்ஃபார்ம் பண்ணுறதை வச்சு சொல்லுவாங்க. பட்டு அப்போ தான் அது வந்து முடிவுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சைக்காலஜிக்கலாக எவ்ரி சைக்கிள் வந்து இதுதான் நடக்குது. இந்த சைக்கிளும் அதுதான் நடக்கும். ஏன்னா ஹியூமன் சைக்காலஜி வந்து வச்சு தான் மார்க்கெட்டை ரன் பண்ண முடியும். அதனால தான் இப்போ தான் மார்க்கெட் ரன் ஆகும். இதுக்கு ஆப்போசிட்டாக மார்க்கெட் ரன் ஆகாது. அது மார்க்கெட்டே கிடையாது. ஓகேவா? ஓகே கேஸ், நிறைய பேருக்கு கேட்டிருந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிருக்கோம். இது வந்து என்னுடைய ஃபினான்ஸ் நாலேஜ் கிடையாது. இது வந்து ஓன் நாலேஜ் தான். நான் மார்க்கெட்டில் இருக்கிறதுனால இந்த நாலேஜ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து ஓன் நாலேஜை பொறுத்து அனலைஸ் பண்ணுங்கள் மார்க்கெட்டை. சரிங்களா? ஓகே கேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.